விஜய் டிவியில பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து வெளியாக போகுது. அதுக்குரிய டீசர் தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில பார்த்துட்டிங்கன்னா, ஒரு லோகோ குடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. எப்பயும் போல கமல் சார் இல்லாம போன சீசன் வந்து விஜய் சேதுபதி வந்து இருந்தாரு. இப்ப வந்து விஜய் சேதுபதி தான் அந்த டீசர்ல வந்து விஜய் சேதுபதி தான் குடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லாம பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு சில விமர்சனங்கள் வந்து அவர் மேலேயுமே வச்சிருந்தாங்க மக்கள். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் நெறையா உள்ள வரும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா, அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ளூயன்சருமே நெறையா உள்ள வருவாங்க அப்படின்ட்டுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த இனியா கேரக்டர்ல நடிச்சாங்க. இவங்க வந்து உள்ள வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. இனியா பார்த்துட்டிங்கன்னா, அந்த சீரியல்ல நடிச்சப்ப ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில வந்து அவங்கள ரொம்பவே எல்லாருமே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ட்ரோல் பண்ணதால ரொம்பவேமே அவங்க அழுது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. அப்படிலாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அழுதாங்க. போன சீசன்ல பார்த்துட்டிங்கன்னா, விஷாலுக்கு ஆதரவாவுமே இவங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சீசன்ல விஜய் சேதுபதி வேணாம், கமல் சார கூட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து அந்த டீசர் கீழ வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஆனா பார்த்துட்டிங்கன்னா, கமல் சார் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல. நெறையா பேர் கமல் சார் வேணாம் அப்படின்ட்டு அந்த சீசன்ல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா, விஜய் சேதுபதியுமே வந்து அவர் மேல நெறையா விமர்சனங்கள் மக்கள் வச்சாங்க. அதெல்லாம் மாத்திக்கிட்டு பிக் பாஸ் சீசன் 9ல வந்து இவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரில. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.